அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குரு பயிற்சி 2025 வருகிற 15/5/2025 முதல் குரு பகவான் ரிஷபத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர் மிதுனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது த்ரில் ஜாலியோடு லாபத்தை அனுபவிக்கும் காலம். மீண்டும் உங்களுக்கான தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். த்ரில் ஜாலியோடு லாபத்தை அனுபவிக்கும் காலம். இப்போ தலைப்புலேருந்தே புரிஞ்சிருக்கலாம். த்ரில் ஜாலி அது என்ன சார்னு அதுக்கு விளக்கம் பார்ப்போம். இப்போ லாபத்தை என்ஜாய் பண்ணுறது அனுபவிக்கும் காலமாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகள் இந்த குரு பயிற்சி பண்ணணும்னா 95% எக்ஸலண்ட்டாக. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி 11ஆம் இடத்துக்கு வருகிறார். எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவனே 8ஆம் இடத்ததிபதியாகவும் வரான். ஆக உங்களை நம்பி பல பேர் இருப்பாங்க. பங்குதாரர்கள் நிறைய பேர் வருவாங்க. நீடித்த பங்குகள் பெருசாக நீங்கள் கஷ்டப்படாமல் மற்றவங்கள வேலை வாங்கியே பெரிய லாபத்தை பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு இந்த குரு பகவான் வந்திருக்கிறார். அது ரொம்பவும் சிறப்பு. ஆனால் 11ஆம் இடம் அப்படிங்கிறப்ப இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசிக்கு அது நல்லது தான். தன லாபங்கள் ஹெவியாக வரும். கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்டெபானா, ஏன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா, ஆணவமாக, அகங்காரமாக பிஹேவ் பண்ண தோணும். கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இருக்கும். தோற்றமே அப்படி தான் இருக்கும். மற்றவங்க பார்த்தா ஒரு மதிக்கிற மாதிரி, பயப்படுற மாதிரி தான் இருக்கும். அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தோற்றம், அப்படி ஒரு தோரணை வந்துடும். பேச்சிலையும் ஒரு அதிகார துணி வரும். அந்த சூரியன் வலுக்கிற ஆளுங்க. உங்கள் ஜாதகத்திலே சூரியன் ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு தேஜஸ் வந்துடும். மற்றவங்க பயப்படுவாங்க. உங்கள் துணியும் அப்படி தான் இருக்கும். உங்களால் ஈஸியாக இறங்கி போக முடியாது. அந்த மாதிரி இப்போ நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பங்குதாரர்கள் அவங்கள்ட்ட இணைஞ்சு போனால் தாங்க நீங்கள் சுகமாக இருக்க முடியும். திடீர்னு பங்குதாரர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க, தொண்டர்கள் இல்லைன்னா நீங்கள் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? வேலைக்காரர்கள் இல்லைன்னா நீங்கள் எப்படி முதலாளியாக இருக்க முடியும்? அதை பார்த்துக்கணும். ஏன்னா குரு சூப்பரான பிளேஸ்க்கு வந்திருக்கார். பட் சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால தான் வேலைக்காரர்கள், தொண்டர்கள், கீழே உள்ளவங்க, பார்ட்னர்ஸ் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு சிக்கல் வராதபடி. ஏன்னா அஷ்டம சனியாக இருக்கு. 6-7 குடையவன். மற்றவங்க வழியாக பிரச்சனை, குழப்பம், சிக்கல், முறிவு, பிரிவு, பேரு கெடுறது, பொருளாதார ரீதியாக வீழ்ச்சிகள், திருட்டு போகிறது, இப்படிலாம் பண்ணுவார் சனி பகவான். அப்போ நம்ம கொஞ்சம் மெடிடேட் பண்ணி சரி பண்ணிக்கணும். குரு நல்லா இருக்கார். அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பேச்சில் வெடுக்கு துடுக்குலாம் பேசுகிற மாதிரி பண்ணிடுவார். அடுத்து ஒரு ஃபியூ டேஸ்லேயே லக்னத்துக்கு வந்துடுறார். அப்போ 1008 கன்ஃபியூஷன் வந்துடும். கீழே உள்ள ஆளுங்கள்ட்டெல்லாம் ஒரு சுமூகமாக உங்கள் ஆணவம், அகங்காரம், திமிரை காட்டாமல் இணைந்து செயல்படுறப்ப சூப்பராக இருக்கும். தப்பிச்சுக்குவீங்க. பயம் இருக்காது, குழப்பம் வராது. அவனை நினச்சி சந்தேகப்பட்டுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா மெடிடேட் பண்ணுறப்ப அவர் பார்த்துக்குவாருன்னு அந்த உணர்வு வந்துடும். ஒரு சமநிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நல்லதாக சொல்லிட்டு இப்படின்னு சொல்கிறீங்கன்னா பலன்கள்லாம் குரு மட்டுமே தனித்து அப்படி கொடுக்க முடியாது. குரு கொடுக்கறத சனி பகவான் கெடுக்க பார்ப்பார். அண்டு ராகு கேது உங்களை குழப்பி விட்டு சூழலை, நல்லவங்களை அவங்க வழியாக பெரிய அளவுக்கு தகுதிக்கு மீறிய நன்மைகள், லாபம், புதிய நபர்கள், வேற்று மதத்தினராக இருப்பாங்க. அவங்க வழியெல்லாம் நன்மைகள் வரும். நீங்கள் அறியாமையால் சிக்கல் பண்ணிடுவீங்க, பயந்துக்கிட்டு இது பண்ணிடுவீங்க. இல்லை திமிரா அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணி அந்த மரியாதையை கெடுத்துக்குவீங்க. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா உட்காரக்கூடாது. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு இருக்கிறப்ப அங்கேருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார். ஓடிக்கொண்டே இருக்கணும். அது 3, 7, 11 மூணுமே காம பாவகங்கள், காமிய பாவகங்கள். அது சுருக்கி காமம்னாலே செக்ஸை ஒண்டி நினச்சிக்கூடாது. ஆசையோட, பேராசையோட, லாப சிந்தனையோட ஓடக்கூடிய, உழைக்கக்கூடிய தன்மை வந்துடும். ஆசை வந்துருச்சுன்னா சும்மா இருக்க முடியாது. அதுக்கு அடையிறதுக்கு என்ன செய்யணும்னு ஓடுறதுக்கு இருக்கும்.
சூப்பராக ஓடுங்க. மெடிடேட் பண்ணிட்டு ஓடுனீங்கன்னா நிதானமாக ஓடுவீங்க. நல்லதுக்கு ஆசைப்படுவீங்க. அநியாயத்துக்கு கெட்டதுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. அதை அதை நம்ம சரி பண்ண முடியும். அண்ட் அதிர்ஷ்டம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். குழந்தைகள் வழியாகவும் நன்மையும் நடக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது தெரியும். இல்லாட்டி புத்தியில் தடுமாற்றம் வரும். சனி பகவான் கெடுத்து விட்டுருவார். கேது ஆராய்ச்சியை கொடுத்து நல்ல வாய்ப்பை கெடுத்து விட்டுருவார். நல்லவங்களை இழக்கிற மாதிரி பண்ணிடுவார். ஏன்னா சர்ப்பதோஷம் வருது இல்லையா? ஸோ ரொம்ப கவனமாக மெடிடேட் பண்ணிக்கணும். சார் 11ஆம் இடம் வந்துருச்சு, மார்க்கும் 95%ன்ட்டீங்க. 100க்கு 5% தான் குறைச்சிருக்கேன். ஏன்? அந்த 5% கூட போடலாமல் 100%நே கொடுத்துருவேன். நீங்கள் திமிரு பிடிச்ச ஆளுங்க, அதனால ஒரு 5% குறைச்சிருக்கேன். ரொம்ப ஈகோவாக பிகவ் பண்ண வேண்டான்னு. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் கடவுள் இந்த ராசியில் பிறக்க வச்சது, இந்த குடும்பத்தில் பிறக்க வச்சது, இப்படி நம்மளுக்கு மரியாதை கிடைக்கிறது, இப்படி பரம்பரை சொத்துக்கள் பூர்வீக இதெல்லாம் கிடைக்கிறது, இல்லை நம்மளுக்கு நம்மளே சுயமாக உருவாக்குறது, இதெல்லாம் அவன் போட்ட பிச்சைன்னு அப்படி ஃபீலிங் வரும். அது மெடிடேட் பண்ணாதான் வரும். அப்போ தான் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். 4 அகங்காரத்தில் ஆணவத்தில் ஒன்று பண்ணீங்கன்னா புத்தி ஹெட் வைட் ஆகிடும். அது ஹெட் வைட் வந்துச்சுனாலே அதிர்ஷ்டம் கெட்டுரும். யாரெல்லாம் சரண்டர் ஆகுறாங்களோ, பெரிய பெரிய ஞானிகள், ரிஷிகள், முனிகள் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. அப்படியே டோட்டலாக சரண்டரிங் கான்செப்ட். அதை வித்தியாசமான வார்த்தைகளில் சொல்லியிருப்பாங்க. இப்போ சாய்பாபா என்ன சொல்லுவார்? பொறுமையும் நம்பிக்கையும் வரு. நம்பிக்கையோட அதே டயத்தில் பொறுமையோட செயல்படணும். நீங்கள் அந்த ஈகோ காட்டாமல் சாப்பிட்டா பொறுமையாக அப்படி பண்ணுறப்ப உண்மையிலேயே இந்த லாபத்தை அனுபவிக்கும் காலங்கிறத த்ரில் ஜாலிங்கிறது என்னென்னா, ஒரு தகுதிக்கு மீறியது கிடைக்கிறப்ப அண்டு நம்மளால் முடியுமா முடியாதா, பெரிய வாய்ப்புகள், பெரிய ஆர்டர், பெரிய இதுங்கிறப்ப நம்மளால் முடியுமான்னு ஒரு பயத்தோடு செஞ்சு ஜெயிப்போம்ல. இப்போ இந்த ராட்னம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுறது, அந்த வீல்ஸ்மாங்கல்ல, அந்த மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா வயிறு கிறுகிறுன்னு ஒரு மாதிரி இருக்கும். இறங்குறப்ப ரொம்ப பயமாக இருக்கும். அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரி அப்படியே. அதுதான் த்ரில்லிங்கிறது. அந்த மாதிரி இப்போ நடக்கும் உங்களுக்கு. இந்த சுற்றுறப்பையும் அப்படி த்ரில்லிங்காக அந்த மாதிரி லாபத்தை, ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது, உண்மையிலேயே நம்ம ஒர்த்தா, நம்ம அதுக்கு ஃபிட்டா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வரும். அந்த மாதிரி அந்த குரு பகவான் கொடுப்பாரு. அதனால தான் த்ரில் ஜாலியோடு லாபத்தை அனுபவிக்கும் காலம் இருக்கேன். ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். ஆனால் அந்த குரு மட்டும்தான் நல்லா இருக்கார். சனி பகவான் சரியில்லை, அஷ்டம சனியாக இருக்கிறார். ராகு கேது சரியில்லை, 2-8 இருக்கிறதும் சர்ப்பதோஷம். ஒரு ஃபியூ டேஸில் லக்னம் 1-7க்கு வந்துடுவார். அப்போ தேவையில்லாத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு குடும்பத்தில் குழப்பத்தை, பார்ட்னர்கிட்ட பிரச்சனை, அது லைஃப் பார்ட்னர் டீம் பிரச்சனை, பிஸ்னஸ் பார்ட்னர் டீம் பிரச்சனை எல்லாம் பண்ணுவீங்க. ஜாக்கிரதை. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்கார். அண்டு 9ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் 12ல் இருக்கிறது சுமாரான அமைப்பு. அதுவும் நீச்சமாக வேற இருக்க. ஆக இப்போ பிஸியாக லாப சிந்தனையோட ஆசையோடு ஓடுவீங்க. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு ஓடு. ஏன்னா பூர்வ பாக்கியம் இடிக்குது, பூர்வ பாக்கியம் சரியில்லை. அதை சரி பண்ணுறதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். அப்புறம் ஓடுங்க. டெய்லி காலம்பரை ஒரு 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 சின்ன வயசுன்னு வச்சுக்கோங்க, பிலோ 20-25 அப்படின்னா 10 to 15 மினிட்ஸ் போதும். 25 ஏஜுக்கு மேலே போயிடுச்சு, 20 to 25 ஏஜுக்கு மேலேயே வந்துருச்சு அப்படின்னா 20 to 30 மினிட்ஸ் உட்காரணும். இதே அரௌண்டு 40-50 அப்படின்னா உங்களை அறியாமல் 1/2 an hourக்கு மேலே உட்காந்துருவீங்க. ஏன்னா சில நன்மைகள் நடந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உட்காருவீங்க. இதில் சூட்சமம் என்னன்னா, சும்மா 2 நாள், 1 வாரம், 10 நாள் செஞ்சுட்டு விடக்கூடாது. தொடர்ச்சியாக 48 நாள். அதுதான் நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஜெபத்தியான செய்முறைங்கிற வீடியோவை பார்க்கணும். தொடர்ச்சியாக 48 நாள் உட்காந்துட்டிங்கன்னா மிராக்கிளை பார்ப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக 4:30 to 6 உட்காந்துட்டீங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். 1 week 10 daysலேயே நல்ல மாற்றம் வரும். அது நீங்கள் நினச்சது நடக்கும். அதனால் விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியாக 48 நாள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
அப்புறம் நான் சொன்னா கூட விட மாட்டீங்க. ஏன்னா நிறைய நன்மைகளை பார்க்க முடியும். இப்ப இந்த குரு பகவான் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பயணிக்கிறப்ப நல்ல மெடிடேட் பண்ணீங்கன்னா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கும். நல்லா மெடிடேட் பண்ணல, திமிரா பிஹேவ் பண்றீங்க, ஆசையோட நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு ஹெட் வெயிட்டா நான் திறமை மிக்கவன் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு பிஹேவ் பண்ணீங்கன்னாக்க நொந்து போறது, விரயம், வெட்டி அலைச்சல், நிம்மதி இல்லாத தன்மை வரும். எது வரைக்கும் அப்படின்னா 14/6/2025 வரைக்குமே மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் தான் பயணிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாசம். ஏன்னா 15/5/2025 குரு பயிற்சின்னா ஒரு மாசம் நியர்லி. அதற்கு அடுத்தது குரு திருவாதிரை நட்சத்திரத்துல பயணிக்கிறப்ப, அதாவது 14/6/2025 குரு வந்து ராகுவோட சாரத்துல பயணிப்பார். எது வரைக்கும் அப்படின்னா 13/8/2025 வரைக்கும். அப்ப மற்றவங்க சூழல் வழியா எதிர்பாராத தகுதிக்கு மீறிய நல்லது கிடைக்கும். எப்பன்னா குழப்பம் இல்லாம, தட் இஸ் மெடிடேட் பண்ணிட்டா குழப்பம் இருக்காது. ஒரு சம நிலையில இருப்பீங்க. அப்ப கிடைக்கும். அதுக்கு இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள் 20-25% தான். தசாபுத்தி தான் முக்கியம். 70-75% சொல்லுவேன்ல. அதுக்கு சின்ன ஒரு டெஸ்டிங்காக உங்க ஜாதகத்தை பார்த்துக்கங்க. உங்க பிறப்பு ஜாதகத்துல ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீடுகளில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 14/6/2025 13/8/2025 வரைக்கும் அபரிமிதமான லாபம், தகுதிக்கு மீறிய லாபம், லேட்டஸ்டா வித்தியாசமா ஏதாவதுலாம் செஞ்சு பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க. அது இப்ப கிடைக்கக்கூடிய லாபம் அப்படியே பெரிய லாபமா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க காலத்திற்கு மட்டுமல்ல, பரம்பரைக்கே நல்லது பண்ற மாதிரி பண்ணிடலாம். அண்ட் அது பார்த்துக்கணும். உங்க பிறப்பு ஜாதத்தையும் லிங்க் பண்றப்ப 70-75% தசாபத்தி சொன்னேன்ல, அது மாதிரி அப்படியே 100% அப்படியே அடி சொல்லி அடிக்கிற மாதிரி பக்கவா இருக்கும். இதே 13/8/2025 அப்புறம் குரு தன்னுடைய சுயசாரம் புனர்பூச நட்சத்திரத்துல பயணிப்பார். 13/8/2025 அப்புறம் கிட்டத்தட்ட 19/10/25 வரைக்கும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அந்த குரு தன்னுடைய சுயசாரத்தில் பயணிக்கிறப்ப பார்ட்னர்கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது. நான் சொன்னேன்ல, என்னால எந்த முறிவு பிரிவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். மெடிடேட் பண்ணாதான் இந்த சமநிலையில இருப்பீங்க. சூழல் அப்படி சரியில்லை, பார்ட்னர் வித்தியாசமா பேசுறாங்கனால அந்த அடக்கி வாசிக்கக்கூடிய தன்மை வந்துடும். இல்லாட்டி ஈகோவா திமிரா பேசி சிக்கலை வரவழைச்சி நல்ல அதிர்ஷ்டம் லாபம் வர்றதை நீங்க கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். அடித்தளம் மெடிடேஷன். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் இந்த சனி பகவான் கெடுப்பாருன்னேன்ல, அண்டு ராகு எதுவும் கெடுப்பார்கள்னு சொன்னேன்ல, அவங்களால கெடுக்க முடியாது. ஏன்னா நீங்க சம நிலையில இருப்பீங்க. எப்படி கெடுக்க முடியும்? எவனாவது வம்பளக்கிறதுக்கு தூண்டி விடுறதுக்கு இது பண்ணா கூட நம்ம ஒரு சம நிலையில இருந்துட்டு அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க தெரியும். மெடிடேட் பண்ணுங்க, சிரிப்பு வரும். சிரிப்பு தான் வரும். பாரு கட்டம் வேலை பார்க்குதுப்பா அப்படின்ட்டு அதை உணர முடியும். அது சம நிலையில இருந்தால் தான் தெரியும். ஈகோவா திமிரா பைத்தியம் மாதிரி ஆவுன்னு கத்திக்கிட்டு இருந்தாக்க நடக்காது. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குடந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.